Hello friends, welcome back to our channel Full Stop. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த வீடியோவில் போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். உங்களில் நிறைய பேருக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நிறைய தெரிஞ்சுக்கலாம். ஸோ கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட் என்னென்னா, இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் யாரெல்லாம் எலிஜிபிள் தான் பார்க்க போகிறோம். இதில் என்னென்ன அக்கௌண்ட்ஸ்லாம் இருக்குன்னா, செல்ஃப் அக்கௌண்ட், ஜாயிண்ட் ஏ, ஜாயிண்ட் பி, மைனர் அக்கௌண்ட் ஆப்ரேட்டட் பை செல்ஃப், மைனர் அக்கௌண்ட் ஆப்ரேட்டட் பை கார்டியன், அன்சவுண்ட் மைண்ட். இந்த 6 இருக்குது. போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னா நீங்கள் கண்டிப்பாக இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும். ஃபஸ்ட் என்னென்னா செல்ஃப் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுக்கு உங்களுக்கு 18 வயசு மேலே இருக்கணும். 18 வயசு மேலே இருக்க யார் வேணாலும் செல்ஃப் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்னென்னா ஜாயிண்ட் ஏனா நீங்கள் 2 பேர் சேர்ந்து இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வித்ரா இல்லைனா டெபாசிட் டைம் நீங்கள் 2 பேருமே சைன் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ 2 பேர் சேர்ந்து ஆப்ரேட் பண்ணுறது தான் ஜாயிண்ட் ஏ. ஜாயிண்ட் பின்னா என்னென்னா 2 பேர் சேர்ந்து ஓப்பன் பண்ணுறது தான். பட் ஆனால் அந்த வித்ட்ரால் டெபாசிட் எதுனாலும் யாராவது ஒருத்தங்க மட்டும் சைன் பண்ணால் போதும். ஸோ சிங்கிளாக ஒருத்தர் வச்சு கூட இதை ஆப்ரேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்னென்னா மைனர் அக்கௌண்ட் ஆப்ரேட்டட் பை கார்டியன். அப்படின்னா 18 வயசு கீழே உள்ளவங்களுக்கு அக்கௌண்ட்டை கார்டியன் வச்சு ஓப்பன் பண்ணுறது தான். 18 வயசுக்கு மேலே ஆனோன்னா அவங்க புது KYC அப்ளை பண்ணி அவங்க செல்ஃப் அக்கௌண்ட்டாகவே யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்னென்னா மைனர் அக்கௌண்ட் ஆப்ரேட்டட் பை செல்ஃப். இது என்னென்னா 10லேருந்து 18 வயசுக்குள்ளவங்க ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணுற அக்கௌண்ட் தான். கடைசி என்னென்னா அன்சவுண்ட் மைண்ட்னா என்னென்னா புத்தி கூர்மை வச்சவங்க யூஸ் பண்ணுறது. இவங்க இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னா ப்ராப்பராக கோர்ட்லேருந்து லெட்டர் வாங்கி ஒரு லீகல் கார்டியன் வச்சு ஓப்பன் பண்ணணும். இந்த 6 கேட்டகரி தான் SB அக்கௌண்ட்டுக்கு எலிஜிபிள். போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னா உங்ககிட்ட ஆதார் கார்டு ஜெராக்ஸ், பேன் கார்டு ஜெராக்ஸ், அப்புறம் 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ மட்டும் இருந்தால் போதும். அப்புறம் நாமினி கண்டிப்பாக தேவை. நீங்கள் 4 பேர் கூட நாமினியாக போட்டுக்கலாம். புதுசாக நீங்கள் ஒரு SB அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா 500 ரூபா கட்டி தான் ஓப்பன் பண்ண மாதிரி இருக்கும். இதில் மினிமம் பேலன்ஸ் எவ்வளோனா 500 ரூபா. மேக்ஸிமம் நீங்கள் எவ்வளோ நாளும் கட்டிக்கலாம். மினிமம் பேலன்ஸ் நீங்கள் ஃபினான்ஷியல் இருக்குது மெயின்டைன் பண்ணலன்னா உங்களுக்கு இதில் 50 ரூபா ஃபைன் கூட போடுவாங்க. அப்புறம் ATM கூட இருக்குது. இதில் ATMக்கு எவ்வளோ சார்ஜ்னா 125 ரூபா ப்ளஸ் GST ஒரு ஃபினான்ஷியல் இருக்குது. நெட் பேங்கிங் அப்புறம் ஆன்லைன் டிரான்சாக்ஷன் அவைலபிள் தான். ஒரு 3 வருஷத்துக்கு இந்த SB அக்கௌண்ட்டில் கவுண்டர் டிரான்சாக்ஷன் இல்லைனா அந்த அக்கௌண்ட்டு சைலண்ட் அக்கௌண்ட்டாக மாறிடும். ஸோ நீங்கள் அதை ரிவைவல் பண்ணணுன்னா புது KYC அப்புறம் பாஸ்புக் சேர்த்து நீங்கள் உங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் கொடுத்தா போதும், அவங்க உங்களுக்கு ரிவைவல் பண்ணி கொடுத்துருவாங்க. இதுக்காக நீங்கள் எந்த வித சார்ஜும் கட்ட தேவையில்லை. நெக்ஸ்ட் என்னென்னா செக் புக் பற்றி தான் பார்க்க போகிறோம். மைனர் அக்கௌண்ட்டுக்கு செக் புக் கிடையாது. அதே போல் மைனர் அக்கௌண்ட்டுக்கு ATMும் கிடையாது. நீங்கள் யூஸ் பண்ணுற ஃபஸ்ட்டு 10 லீவ்ஸுக்கும் உங்களுக்கு எந்த வித சார்ஜும் வராது. அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணுற ஒவ்வொரு லீவ்ஸுக்கும் 2 ரூபா ப்ளஸ் GST வரும். சப்போஸ் செக் பவுன்ஸ் ஆச்சுன்னா 100 ரூபா பிடிப்பாங்க. அதுவே டூப்ளிகேட் பாஸ்புக் உங்களுக்கு வேணும்னா 50 ரூபா ப்ளஸ் GST. பிரான்ச் ஆஃபீஸில் 50,000 வரைக்கும் டெபாசிட் பண்ணிக்கலாம். அதே போல் வித்ட்ரால் 20,000 வரைக்கும் பண்ணிக்கலாம். இதுவே உங்கள் பேரண்ட் எஸ்ஓனா உங்கள் டெபாசிட் அப்புறம் வித்ட்ரால் அன்லிமிட்டடாக பண்ணிக்கலாம். இதுவே பேரண்ட் எஸ்ஓ இல்லாமல் அதர் எஸ்ஓனா நீங்கள் டெபாசிட் அல்லது வித்ட்ராயல் 50,000 வரை தான் பண்ணிக்க முடியும். செல்ஃப் அக்கௌண்ட்டை ஜாயிண்ட் அக்கௌண்ட்டை செல்ஃப் அக்கௌண்ட்டாவோ மாற்ற முடியாது. நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணும்போது க்ளோஷர் வித்ட்ரால் அமௌண்ட் எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம். அது எஸ்ஓனாலும் சரி தான், பிஓனாலும் சரி தான், நீங்கள் எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம். பிஓவில் இப்போ ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா நீங்கள் டெபாசிட் அல்லது வித்ட்ரால் அந்த பிஓவில் மட்டும்தான் பண்ண முடியும், வேறு பிஓவில் பண்ண முடியாது. ஆனால் வேறு எஸ்ஓலெல்லாம் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் எஸ்ஓவில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா எஸ்ஓவில் மட்டும்தான் நீங்கள் டெபாசிட் அல்லது வித்ட்ரால் பண்ண முடியும். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு உங்கள் அக்கௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோன்னா 100 ரூபா ப்ளஸ் GST ஆகும். அதுவும் பண்ணிக்கலாம். இப்போது SBக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்கன்னா 4% வரை கொடுக்குறாங்க. இந்த இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு ஃபினான்ஷியல் இயரில் உங்களுக்கு அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆயிரும். ஒரு SB அக்கௌண்ட்டில் நீங்கள் ஒரு வருஷத்துக்கு 10 லட்சம் ரூபாய்க்கு மேலே வச்சுருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் கட்டுற ஒவ்வொரு ரூபாய்க்கும் நீங்கள் சோர்ஸ் ஆஃப் இன்கம் காமிச்சு ஆகணும். ஒரு நாளைக்கு நீங்கள் பிஓவில் மேக்ஸிமம் 1 டைம் மட்டும்தான் வித்ட்ரால் பண்ண முடியும். டெபாசிட் நீங்கள் எவ்வளோ வேணாலும் பண்ணிக்கலாம். ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் கூட நீங்கள் இதில் பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்கள் IBB யூஸ் பண்ணி போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ஸ் அப்புறம் அதர் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கூட நீங்கள் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஆனால் போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீமில் ஃபிக்ஸட் அமௌண்ட்டுக்கு மட்டும் நீங்கள் பண்ண முடியாது. அது தவிர SSA, PPF, RD அப்புறம் இன்சூரன்ஸான PLIக்கு கூட நீங்கள் இதில் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அப்புறம் SMSக்கு ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு 12 ரூபா சார்ஜ் படிப்பாங்க. ஸோ நான் ஓரளவுக்கு போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட் பற்றி எல்லாம் சொல்லியிருப்பேன். இது தவிர இன்னும் உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கலாம். அப்படி தெரிஞ்சிருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது தவிர வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கூட நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ RDயில் நான் உங்களை பார்க்குறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.